நடுக்கடலில் வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் பயங்கர தாக்குதல். 700 கிலோ வலை, ஜிபிஎஸ் கருவி, செல்போன், நகைகளை பறித்து சென்றதால் அதிர்ச்சி. இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ள தமிழக மீனவர்கள் படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 24,000 கன அடியாக அதிகரிப்பு. 26வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. விழுப்புரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் குட்டை போல் மாறிய பேருந்து நிலையம். அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியதால் குளிர்ச்சியான சூழல். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் செவலபுரை வராக நதி அணைக்கட்டு நிரம்பியது. ஆடி மாதத்தில் பல ஆண்டுகளுக்கு பின் வெள்ளம் பாய்வதால் மக்கள் மகிழ்ச்சி. ஆடிப்பெருக்கு வருமானத்தை பெருக்காமல் ஆண்களுக்கு உரிமை தொகை வழங்குவது குறித்து பேசுவதாக அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா விமர்சனம். ஆண்கள் உரிமை தொகை குறித்து தான் பேசவே இல்லை என அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். எழுபத்தி 8வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் நடந்த மாரத்தானில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தமிழக ஆளுநர் RN ரவி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த விவகாரம். சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் நாளை மறுநாளுக்குள் தீர்ப்பு வழங்க வாய்ப்பு. சென்னையில் வீட்டில் இருந்த மின்சார பெட்டி வெடித்து 2 கார்கள் தீப்பிடித்து நாசம். மின் தடையை மின் ஊழியர்கள் சரி செய்து விட்டு சென்ற நிலையில் திடீர் விபத்து. வயநாட்டில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என பிரதமர் மோடி உறுதி. நூற்றுக்கணக்கான மக்களின் கனவுகள் தகர்ந்து விட்டதாகவும் வேதனை. வயநாடு நிலச்சரிவை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். சென்னை நிகழ்ச்சியில் பங்கேற்ற சசி தரூர் MP வலியுறுத்தல். தூத்துக்குடி அருகே 12ஆம் வகுப்பு பயிலும் பட்டியலின மாணவருக்கு கத்தி வெட்டு. முன்விரோதம் காரணமாக டியூஷன் செல்லும் வழியில் தாக்கிய கும்பல். கல்வி நிறுவனங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை தலைமை ஆசிரியர்களே தீர்த்துக் கொள்ள வேண்டுமா? சபாநாயகர் அப்பாவு கருத்திற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு மறுப்பு. கர்நாடகாவில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்காமல் மோசடி. சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் ஊழியர்கள் 2 சஸ்பெண்ட். சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிடம் ஆற்றில் மனிதர்களை கொன்ற 12 அடி நீளமுள்ள ராட்சத முதலை சிக்கியது. பாதுகாப்பு உபகரணங்களின்றி முதலையை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். வங்கதேசத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மத்திய வங்கி ஆளுநர் ராஜினாமா. உச்சநீதிமன்றத்தை முற்றுகையிட்டு சிலையை அடித்து நொறுக்கிய மாணவர் அமைப்பினர்.
நடுக்கடலில் தத்தளித்த 97 அகதிகளை பத்திரமாக மீட்ட ஸ்பெயின் நாட்டு தன்னார்வ அமைப்பினர். இத்தாலிய தீவான லம்பேடுசா நோக்கி 2 படகுகளில் சென்றபோது சம்பவம். பாரம்பரிய சேலை அணிவதை ஊக்குவிக்கும் வகையில் சென்னையில் நடந்த மாரத்தான். பல வண்ண சேலை அணிந்த பெண்கள் திரளானோர் பங்கேற்பு.